அப்புறமா வேர்க்கடலைங்க, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாங்க, இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இட்லி உப்புமா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உப்புமா பண்ண போகிறேங்க. டேஸ்டியாட்டு இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூரியவம்சம் படத்துலலாம் உப்புமா பண்ணுவோம் பாருங்க, இட்லி உப்புமா. அதே மாதிரி இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உப்புமா பண்ண போகிறேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி அளவுகளோட பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் இட்லி நம்ம பிச்சு பிச்சு போடாமல் நல்லா உதிரி உதிரியாட்டு வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அகலமான கடாயில் தண்ணி வச்சுக்கணுங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி அதில் போட்டுடணுங்க. இன்றைக்கி 5 இட்லி எடுத்துருக்கேன். 2-3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நம்ம இட்லியாக சாப்பிடும்போது 3 இட்லி 4 இட்லி சாப்பிடுவோங்க. ஆனால் உப்புமா கிண்டும்போது நிறைய வரும். நம்ம எல்லாம் வெங்காயம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனால நிறைய வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துருக்கேன். நம்ம போட்டுட்டு உடனே ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம உடனே என்ன செய்யணும், புளிஞ்சு எடுத்துடணுங்க. புளிஞ்சு எடுத்தீங்கன்னா இந்த இட்லி நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு உப்புமா. இப்போ இட்லி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அப்படி புளிஞ்சு எடுத்துடணுங்க. புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம உருத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. நம்ம அப்படியே உருத்தோம்னா இந்த மாதிரி உதிரியாக வராது, துண்டு துண்டாக கட்டி கட்டியாக கிடக்கும். நல்ல பூ போல் உதிரியாக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி இட்லியை உருத்து எடுத்துக்கணுங்க. தண்ணியை நல்லா சிக்கன் புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு இப்படி உருத்து எடுத்துக்கணுங்க. உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இட்லிக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இட்லி உப்புமா. நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே உதிரியாக வந்துடுது பாருங்க. நல்லா உருத்து எடுத்தாச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுறதுக்கு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க. நம்ம அப்படியே பிச்சு எடுத்தோம்னா அந்த மாதிரி உதிரியாக கிடைக்காதுங்க. தண்ணி நம்ம தூர கொட்டிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை. இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நீங்கள் தோலை நீக்கிட்டு பண்ணதாக இருந்தால் தோலை நீக்கிட்டு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடலாம் லாஸ்ட்டில். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. லாஸ்ட்டில் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டோன்னா தீஞ்சிருங்க. வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு வறுபட்டுருச்சு. நாட்டு வேர்க்கடலை வாங்குங்க. என்றைக்கு வேர்க்கடலை வாங்கினாலும் சரி நாட்டு வேர்க்கடலை வாங்குங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹைப்ரேட்டுக்குள்ளது வாங்கினோம்னா நல்லது கிடையாங்க. எண்ணெய் சக்கு அதில் நிறைய இருக்கும், உடம்புக்கு கேடு. இஞ்சி ஒரு துண்டு துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வரமிளகாங்க, அப்புறம் பச்சை மிளகாய். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெங்காயங்க, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம்.
2 கொத்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுவே இவ்வளோக்கான வந்திருக்கு. கேரட்டு லாஸ்ட்டில் போடுவோம் நம்ம. அதனால் நான் 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாங்க. 5 இட்லியில் 2 நாய்க்க அந்த அளவுக்கு நமக்கு உப்புமா கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் வேணுன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போடலை. இப்போ இட்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். கேரட் போட்டு பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸு பட்டாணி எதுனாலும் போடலாங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இட்லி வந்து. நம்ம பிச்சு போட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. தண்ணியில் போட்டேன்னா ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிருங்க. புழிஞ்சு எடுத்துடலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஈஸி. காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட பண்ணி கொடுத்து விடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் புளிக்காத இட்லியாக இருக்கணுங்க. நம்ம மாவு வந்து ரொம்ப புளிச்ச இட்லியாக இருக்கக்கூடாது. புளிக்காத மாவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாவு இட்லினா உங்களுக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு நமக்கு இட்லி உப்புமா வந்து. இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தழை தூவிக்கிடலாம். அப்படியே மலை சாரல் மாதிரி மல்லித்தழையை தூவி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லித்தழை தூவி வச்சு நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக உப்புமா கிடச்சிருக்கு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. பிச்சிப்பு மாதிரி இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இட்லி உப்புமா சாப்பிட்டு பார்க்கலாங்க. பிளேட்டில் அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த இட்லி உப்புமாவை அடிச்சுக்க எந்த உப்புமாவும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எம்மி எம்மி அவல் உப்புமா ரெடி. சூரியவம்சம் படத்தில் தேவயானி பண்ண மாதிரி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்புலாம் கடிபடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. வேறு கடலெல்லாம் போட்டுக்கனால தைரியமாக பண்ணுங்க, பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கேரட்லாம் போட்டுக்கனால சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். எம்மி எம்மி அவல் உப்புமா.